இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 92:4. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஒரு கருத்தின் செய்கைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். இது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். தினமும் நாம் அதிகாலையில் எழுந்தவுடனே கர்த்தரை துதித்து வேதம் வாசித்து தியானித்து ஜெபிப்பது நமது வழக்கம். அப்பொழுது கர்த்தருடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து ஜெபிக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அதுபோல அவரது கரத்தின் செய்கைகள் எல்லாவற்றையும் தியானிக்கும் போது நம்மையும் அறியாமல் ஆனந்த சத்தமிடுவோம். இதை தான் இங்கு கூறுகிறார். அப்பொழுது நம் கர்த்தரின் அன்பை ருசித்து பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைவோம். கர்த்தர் எவ்வளவு உன்னதமானவராக இருக்கிறார் என்பதை உணர்வோம். கர்த்தரின் வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவரின் தொடுதலையும் கூட பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாம் தினம் கர்த்தர் நமக்கு செய்த செயல்களையும் ஒவ்வொன்றாய் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது அவரின் அளவு கடந்த அன்பு நமக்கு ஏற்படும். அதுபோல அவருடைய கரத்தால் செய்யப்பட்டவர்களை நாம் சிந்திக்கும் பொழுது எவ்வளவு சிறந்தது மகிமையானது என்பதை அறிந்து ஆனந்தமடைவோம். இதை ஓய்வு நாளில் ஆலயத்தில் செய்வது நல்லது என்று கருதுகிறார். அதனால்தான் ஓய்வு நாளின் பாடல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆலயத்துக்கு சென்று காலையிலும் மாலையிலும் நடக்கும் ஆராதனைகளில் கலந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் என்பது கர்த்தருடைய நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போமாக என்பதனுடைய கட்டளை. நாம் ஓய்வு நாளில் அவர் செய்ததை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும், பாடி துதிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையையும் சத்தியத்தையும் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை அறிவிக்கவும் வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தரின் செயல்களையும் யோசனைகளையும் நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இதைதான் சங்கீதக்காரன் இங்கு வலியுறுத்துகிறார். ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, நீர் எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு பதிலளித்து கொண்டிருப்பதையும் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் சுவாமி. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதி தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆமென்.